போனதுக்கு காரணம் நான் தாங்கிறது மதிக்க எப்படி தெரிஞ்சது? காலேஜில் சொல்லிருப்பாங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. வேற எப்படி தெரிஞ்சிருக்கும்? என்னடா எதுக்கு இப்படி கத்துற? என்னாச்சு? என்னங்க மதிக்கு வேலை போன விஷயம் நான் சுரேஷ் கிட்ட கூட சொல்லல. எனக்கும் அந்த கரஸ்பாண்டனுக்கு மட்டும் தான் தெரியும். வேற யாருக்குமே தெரியாது. டேய், அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னீங்க, எனக்கு தெரியுமே. கரெக்ட். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நாம பேசின விஷயம் மதிக்கு எப்படி தெரிஞ்சு இங்க வந்து கத்துறா? அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நான் அந்த வாயாடி கிட்ட சொல்லிட்டேன்னு நினைக்கிறியா? இல்லம்மா, நம்ம வீட்ல பேசின விஷயத்த வேற யாரோ அவகிட்ட சொல்லிட்டாங்க. நீதான் அவகிட்ட சொன்னியா? நான் எங்க சொல்ல போறேன்? உண்மையை சொல்லு. ஏங்க, எனக்கே மதி சொல்லிதான் இந்த விஷயமே தெரியும். அப்புறம் எப்படி நான் மதிக்கிட்ட சொல்லுவேன்? பொய் சொல்லாத ரேவதி, பொய் சொல்லாத. நானும் அம்மாவும் பேசிக்கிட்டு இருந்த விஷயத்த ஒட்டு கேட்டு நீ அவகிட்ட போட்டு கொடுத்துருக்க, அப்படித்தானே? இல்லங்க, நான் சொல்லல. மதி கேட்கும் போதே உங்களுக்கு தெரியுமான்னு என்ன கேட்டாலே. கரெக்ட். நீ இப்படிலாம் கேளுன்னு நீ அவகிட்ட சொல்லியிருப்ப. அவளும் அதே மாதிரி கேட்டுட்டா. உண்மை சொல்லு, நாங்க பேசினத ஒட்டு கேட்டு அவகிட்ட போட்டு கொடுத்துருக்க. நான் போட்டு கொடுக்கலங்க. உண்மையை சொல்லு ரேவதி, நீ போட்டு கொடுத்தப்ப அவங்க வந்து கத்துறாளா? மதி கத்துனதுல தப்பு ஒண்ணு இல்லையேங்க. எதுக்குங்க உங்களுக்கு தேவையில்லாத வேலை? ஏன் அவ வேலையில எல்லாம் விளையாடுறீங்க? அவ பாட்டுக்கு நிம்மதியா வேலை பார்த்துட்டு இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த கதையெல்லாம் விடு. நம்ம வீட்ல பேசின விஷயத்த நீ எதுக்கு மதிக்கிட்ட சொன்ன? உண்மை சொல்லு. நீ தானே சொன்ன? நீ தானே அவகிட்ட சொன்ன? சொல்லு, நீ தானே சொன்ன? சொல்லுன்றல. ஆமாங்க, நான் தான் சொன்னேன். மனசு கேட்காம தான் சொன்னேன். ஏன் வேலை போச்சுன்னு தெரியாம டென்ஷன்ல சுத்திட்டு இருந்தாலேன்னு சொன்னேன். உன் வீட்டுக்கும் உன் வீட்டுல இருக்கிற உன் தம்பி பொண்டாட்டிக்கும் நேர்மையா இருக்கணும்னா நீ அங்க போயிரு. என் வீட்டுல இருந்துட்டு ஏன் சோத்த தின்னுக்கிட்டு எனக்கு எதிரும் பண்ணியா? பாரு, பொண்ணுங்கன்னா எப்படி இருக்கணும்னு ஒரு வரமுறை இருக்கு. அந்த மாதிரிதான் நீயும் இருக்கணும். அப்படி இல்லன்னு பையன் இந்த தங்கராஜ் கேட்க தாண்டி செய்வான். அந்த கோட்டுக்குள்ள நிறுத்துறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் செய்வேன். இனிமே இந்த வீட்டுக்கு உண்மையா அமைதியா நீ இருக்கணும். இல்லன்னு பையன் கொன்று